लगन से सेवा की, तन मन से सेवा की, निर्धन की सेवा की। बेटी को बचाएं, हो बेटी को पढ़ाएं, स्वच्छ भारत करके दिखाएं, हर दिल की रखी बात है, ये तो बस शुरुआत है, ये तो बस शुरुआत है। भ्रष्टाचार बंद कराया, मुद्रा बैंक से रोजगार बढ़ाया, अब उन्नति के उजियारे से अंधियारे की मौत है, अंधियारे की मौत है। ये तो बस शुरुआत है, अरे ये तो बस शुरुआत है। G20 ஓர் பார்வை. இந்தியாவின் தலைமைத்துவம் உலகின் நம்பிக்கை. ஒரே பூமி, ஒரே குடும்பம், ஒரே எதிர்காலம். G20 அமைப்பிற்கு இந்தியா தலைமையேற்றுள்ளதை கொண்டாடும் வகையில் இந்தியாவின் மணிமகுடத்தில் மேலும் ஒரு வைரக்கல் சூடப்பட்ட பெருமித தருணம் இது. I love this beautiful architecture. This fort is just incredible. I am mesmerized by it. It's like it has been all over our expectations. It's out of this world. It is fantastic. G20 அமைப்பின் மேம்பாட்டு பணிக்குழுவின் முதல் கூட்டம். G20 நாடுகளின் உறுப்பினர்கள், சிறப்பு அழைப்பாளர் நாடுகள் மற்றும் சர்வதேச நிறுவனங்கள் கடந்த மாதம் 13ஆம் தேதி தொடங்கி 16ஆம் தேதி வரை மும்பையில் நடைபெற்ற மேம்பாட்டு பணிக்குழு கூட்டத்தில் பங்கேற்றன. G20 நாடுகளின் பங்கு என்ற தலைப்பில் முதல் அமர்வு நடைபெற்றது. மற்றொரு அமர்வில் பசுமை மேம்பாட்டில் புதுமைகளை ஊக்குவித்தல் என்ற தலைப்பில் விவாதங்கள் நடைபெற்றன. நீடித்த வளர்ச்சிக்கான இலக்குகளை எட்டுவதற்கான திட்டங்களை விரைவுபடுத்துதல், சுற்றுச்சூழலுக்கு உகந்த வாழ்க்கை முறை மற்றும் வளர்ச்சிக்கான தரவுகள் என்ற இந்தியாவின் முதன்மை கருத்துக்கள் இக்கூட்டங்களில் முன்வைக்கப்பட்டன. மும்பையில் நடைபெற்ற மேம்பாட்டு பணிக்குழுவின் முதல் கூட்டத்தில் நீடித்த வளர்ச்சிக்கான இலக்குகள் குறித்து ஆலோசனை செய்யப்பட்டது. ஒரே பூமி, ஒரே குடும்பம், ஒரே எதிர்காலம். உலகின் வளர்ச்சியடைந்த நாடுகளின் கூட்டமைப்பான G20 அமைப்பை வழிநடத்தும் பெருமைமிகு தலைமை பொறுப்பில் அமர்ந்திருக்கிறது இந்தியா. நாடு சுதந்திரமடைந்து 75 ஆண்டுகளை தொட்டுள்ள இந்நேரத்தில் G20 நாடுகளுக்கு தலைமையேற்கும் பொறுப்போடு தலைநிமிர்ந்து நிற்கிறது. நாம் எல்லோரும் இந்தியர் என்பதில் பெருமிதம் கொள்ளத்தக்க தருணம் இது. முதல் நாளில் சாதாரண முறையிலான கலந்துரையாடல்கள் நடைபெற்றன. இரண்டாம் நாள் கூட்டத்தில் இந்த மாநாட்டில் இடம்பெற வேண்டிய 5 முன்னுரிமை அம்சங்கள் குறித்து விரிவாக விவாதிக்கப்பட்டது. தொழில்நுட்ப மாற்றம், பசுமை மேம்பாடு மற்றும் சுற்றுச்சூழலுக்கான வாழ்க்கை முறை என மேலும் 2 அமர்வுகளும் நடைபெற்றன. இந்த கூட்டத்தில் இந்தியாவின் பிரதிநிதி சார்பில் 13 பணிக்குழுக்கள் பங்கேற்றன. இக்கூட்டத்தின் நிறைவில் பிரதிநிதிகள் அழகிய பாரம்பரியமிக்க பளிங்கு கட்டிடக்கலைக்கு பெயர் போன உதய்பூரை சுற்றி பார்த்தனர். இங்கு நடைபெற்ற விவாதங்கள் பிரதிநிதிகளுக்கு ஒரு தனித்துவமான இந்திய அனுபவத்தை வழங்கியது என்றால் அது மிகையல்ல. ஒரே பூமி, ஒரே குடும்பம், ஒரே எதிர்காலம். உலகில் உள்ள அனைத்து மக்களின் அடிப்படை தேவைகளையும் பூர்த்தி செய்ய
தேவையான உற்பத்தியை மேற்கொள்ள நம்மிடம் வழிமுறைகள் உள்ளன என்று பருவநிலை மாற்றம், பயங்கரவாதம், பெருந்தொற்று என மிகப்பெரிய சவால்களை எதிர்கொண்டிருக்கிறோம். ஒருவருக்கொருவர் சண்டையிட்டுக் கொண்டு இப்பிரச்சனைகளுக்கு தீர்வு காண முடியாது. ஒன்றாக செயல்பட்டால் மட்டுமே தீர்வு காண முடியும். இந்தியா தலைமையில் நடைபெறும் G20 மாநாட்டின் கருப்பொருளான வசுதேவ குடும்பகம், அதாவது ஒரே பூமி, ஒரே குடும்பம், ஒரே எதிர்காலம் என்ற கருத்துருவும் சுற்றுச்சூழலுக்கு உகந்த நெறிமுறை என்ற இயக்கத்தின் கருப்பொருளும் நெருங்கிய தொடர்பு கொண்டுள்ளது. மேலும் இக்கூட்டத்தில் நீடித்த வளர்ச்சிக்கான இலக்குகளை அடையும் பொருட்டு சமூக பொருளாதார வளர்ச்சியில் பெண்களை முன்னிலைப்படுத்தவும் அவர்களின் தலைமை பண்பிற்கு ஊக்கமளிப்பதற்கான முயற்சிகளுக்கு முக்கியத்துவம் அளிக்கவும் வலியுறுத்தப்பட்டது. West Bengal invites you to share its richness, to be united as one family, with one shared vision of building a better tomorrow. G20, one earth, one family, one future. Vasudhaiva Kutumbakam. Day 2 of the Global Partnership for Financial Inclusion meeting in Kolkata started with a plenary that discussed the work plan for 2023 under India's G20 presidency. Union Minister for Tribal Affairs Arjun Munda welcomed the G20 working group delegation. In his address to the working group, he said that India advocates for equal opportunities and inclusive development for the world. He called for coordinated policy tools to promote zero hunger and zero poverty in G20 meetings. To ensure economic equality through income security for those below poverty line. Those aspects, when complemented with measures to ensure health security and insurance cover for all, especially for those below poverty line, promoting resources mobilization, philanthropy, public provisions and social services in solidarity for zero hunger and zero poverty. Digital financial inclusion is one of the core focus areas for India at the G20 presidency. On the sidelines, a domestic outreach program on digital financial literacy involving over 1,800 students from various schools was the star attraction of the day. From Pune's educational institutions, over 5,000 students participated in model G20 sessions and interactive lectures. Children took keen interest in understanding the G20 working system and nuances of money management. The G20 delegation also discussed ways and means to reduce cost of remittances, assess progress made in implementation of G20 high-level principles for digital financial inclusion and ways of advancing financing for MSMEs. India's G20 presidency is committed to leading an agenda that voices the concerns of countries that are most in need. It aims to reflect the concerns and aspirations of developing countries, and fostering financial inclusion is one of them. இன்றைய மெய்நிகர் உலகத்தில் டிஜிட்டல் தொழில்நுட்பங்களின் பங்கு முக்கியமானது. நாம் வாழ்வதற்கு போராட வேண்டிய அவசியமில்லை. நம் யுகத்தில் போருக்கு அவசியமில்லை. உண்மையில் அது தேவையே இல்லாத ஒன்று. ஜனநாயகத்தின் தாயகம் என்ற அடிப்படையில் இந்தியாவின் முடிவுகள் கட்டாயத்தின் அடிப்படையில் அல்லாமல் பல கோடி மக்களின் குரல்களின் சங்கமத்தின் மூலம் எட்டப்படுகின்றன. இந்த கூட்டாக முடிவெடுக்கும் பழமையான மரபினை இந்தியா உலகிற்கு எடுத்து காட்டுகிறது. இன்று இந்தியா மிகவும் வேகமாக வளர்ந்து வரும் பொருளாதார நாடாக உள்ளது. நமது ஆட்சி முறையானது திறன்மிக்க இளைஞர்களின் படைப்பாற்றலை ஊக்குவிப்பதோடு மட்டுமல்லாமல் விளிம்பு நிலையில் உள்ள மக்களையும்
வளர்ச்சி பாதையில் பயணிக்க உதவுகிறது. பொதுமக்களுக்கான டிஜிட்டல் சேவைகள் அனைவரையும் சென்றடைவதை உறுதி செய்வதோடு மட்டுமல்லாமல் சமூக பாதுகாப்பு மற்றும் நிதி மின்னணு பண பரிமாற்றத்தில் புரட்சிகரமான முன்னேற்றத்தை ஏற்படுத்தியுள்ளது. இக்காரணங்களால் இந்தியாவின் அனுபவம் உலக சவால்களுக்கு தீர்வு காண ஒரே குடும்பம், ஒரே எதிர்காலம். டிஜிட்டல் வங்கியின் பலன்கள் நாட்டின் ஒவ்வொரு மூலை முடுக்கையும் நுகர்வோருக்கு ஏற்ற வகையில் சென்றடைவதை உறுதி செய்வதற்காக அரசாங்கம் இந்த துறைகளை தொடர்ந்து ஊக்குவித்து வருகிறது. ஆன்லைன் மற்றும் மொபைல் பேங்கிங் வசதிகளை கொண்ட வழக்கமான வங்கிகளுடன் ஒப்பிடும்போது டிஜிட்டல் வங்கிகள் தயாரிப்பு கண்டுபிடிப்புகளில் சிறந்து விளங்குவதோடு மிகச்சிறந்த டிஜிட்டல் தீர்வுகளையும் வழங்குகின்றன. இந்த டிஜிட்டல் வங்கிகளை புகழ்பெற்ற டிஜிட்டல் விநியோக நிறுவனங்கள் என கருதுகின்றனர். பல்வேறு திட்டங்களின் கீழ் வங்கி கணக்குகளை சேமிப்பது, நடப்பு கணக்குகள், நிலையான வைப்பு மற்றும் தொடர் வைப்பு கணக்குகள், மொபைல் வங்கி, இணைய வங்கி, டெபிட் கார்டுகள், கிரெடிட் கார்டுகள் மற்றும் வாடிக்கையாளர்களுக்கான டிஜிட்டல் கருவிகள், வணிகர்களுக்கான டிஜிட்டல் கிட்டுகள் ஆகியவை அடங்கும். டிஜிட்டல் பேங்கிங் யூனிட் என்பது டிஜிட்டல் வங்கி தயாரிப்புகள் மற்றும் சேவைகளை வழங்குவதற்கு ஒரு குறிப்பிட்ட குறைந்தபட்ச டிஜிட்டல் உள்கட்டமைப்பை கொண்டுள்ளது. டிஜிட்டல் வங்கி நாட்டின் விரைவான வளர்ச்சி. G20 அமைப்பின் முன்னுரிமைகள் G20 உறுப்பு நாடுகளின் ஆலோசனைகளை மட்டும் கொண்டு வடிவமைக்கப்படாமல் இதுவரை கவனத்தில் கொள்ளப்படாத தென்பகுதி நாடுகளின் ஆலோசனைகளையும் உள்ளடக்கியதாக இருக்கும். ஒரே பூமியை சீர் செய்வதற்கு முன்னுரிமை அளிக்கப்பட்டு ஒரே குடும்பம் என்ற நல்லிணக்கத்தை வளர்த்து ஒரே எதிர்காலம் என்ற நம்பிக்கையை வழங்குவது உறுதி செய்யப்படும். மனித குலத்தில் இணக்கத்தை மேம்படுத்த உணவு, உரங்கள், மருத்துவ பொருட்கள் ஆகியவற்றின் உலகளாவிய விநியோகத்தை அரசியல் மயமாக்கத்திலிருந்து விடுவிக்க நாம் முயற்சிகளை மேற்கொள்வோம். Flavor of G20 at the Chennai airport. The city of Chennai is ready to welcome G20 delegates for the first meeting of the G20 Education Working Group early next month. Officials of the Union Education Ministry and the state machinery of Tamil Nadu met in Chennai, the capital of the state, on Monday to review preparations ahead of the first meeting of the Education Working Group on 1st and 2nd February 2023. Since IIT Madras will be the venue for meetings in Chennai, officials held a preparatory meeting at the institution on Sunday, which was chaired by IIT Madras Director Professor Kamakoti. Monday saw a visit to the Panch Raths, also known as Five Raths or Pandav Raths, a monument complex at Mahabalipuram on the Coromandel coast of the Bay of Bengal in the Kachipuram district of Tamil Nadu. The complex is part of the UNESCO World Heritage Site inscribed by UNESCO as Group of Monuments at Mahabalipuram. The monoliths are named after the Pandavas, Arjun, Bhim, Yudhishthir or Dharmaraj, Nakul and Sahdev and Draupadi, and thus have historical significance. G20 delegates will be taken on an excursion to the Panch Raths at Mahabalipuram. The G20 Education Working Group has 4 priorities: ensuring foundational literacy and numeracy, especially in the context of blended learning,
making tech-enabled learning more inclusive, qualitative and collaborative at every level, building capacities, promoting lifelong learning in the context of future of work, and strengthening research and promoting innovation through richer collaboration and partnerships. இது புவி அரசியல் பதற்றங்கள் மனிதாபிமான நெருக்கடிக்கு வழிவகுக்காமல் இருக்கும். நமது எதிர்கால தலைமுறைகளுக்கு நம்பிக்கையை ஏற்படுத்த, பேரழிவை ஏற்படுத்தும் ஆயுதங்களால் ஏற்படும் அபாயங்களை குறைக்கவும், உலகளாவிய பாதுகாப்பை விரிவுபடுத்தவும் மிகவும் சக்திமிக்க நாடுகளுடன் நேர்மையான உரையாடலை இந்தியா ஊக்குவிக்கும். We will launch a Global South Science and Technology Initiative to share our experience, to share our expertise with other developing nations. During the COVID pandemic, India's Vaccine Maitri initiative supplied made in India vaccines to over 100 nations. I would now like to announce a new Arogya Maitri project. Under this project, India will provide essential medical supplies to any developing country affected by natural disasters or humanitarian crises. For synergizing our diplomatic voice, I propose a Global South Young Diplomats Forum to connect youthful officers to our foreign ministries. India will also institute Global South scholarships for students from developing countries to pursue higher education in India. G20 அமைப்பின் பிரதிநிதிகளின் முதல் அமர்வில் விவாதிக்கப்பட்ட அம்சங்கள். ராஜஸ்தானின் வரலாற்று சிறப்புமிக்க உதய்பூரில் G20 நாடுகளைச் சேர்ந்த பிரதிநிதிகளின் முதல் அமர்வு கடந்த மாதம் 4ஆம் தேதி தொடங்கி 7ஆம் தேதி வரை நடைபெற்றது. இந்த அமர்வில் பொருளாதார வளர்ச்சி, பருவநிலை மாற்றம், மகளிர் மேம்பாடு உள்ளிட்ட முக்கிய தலைப்புகளில் விவாதங்கள் நடைபெற்றன. இதில் இந்தியாவின் சார்பில் பங்கேற்ற திரு அமிதாப் காந்த் ஒவ்வொரு பிரச்சனையையும் வாய்ப்பாக இந்தியா மாற்றியுள்ளதாக தெரிவித்தார். I think there's a huge onerous responsibility on all the Sherpas who have assembled here today, all of us, to look beyond the immediate, to look beyond all the crises, to look beyond how we can shape a new future, how we can shape a completely new world. And I think that is really the key responsibilities, because Sherpas really are meant to take their leaders up on top of the Everest. ஒரே பூமி, ஒரே குடும்பம், ஒரே எதிர்காலம். G20 அமைப்பின் தலைமையை ஏற்ற இந்தியா இந்தோனேஷியாவில் நடைபெற்ற G20 மாநாட்டின் நிறைவு நாள் நிகழ்ச்சியில் இந்தியாவிற்கான தலைமை பொறுப்பை பிரதமர் திரு நரேந்திர மோடி ஏற்றுக்கொண்டார். இந்த பொறுப்பு இந்தியாவிற்கு கிடைத்த பெருமிதம் என்று பிரதமர் கூறினார். இந்தியாவின் G20 தலைமைத்துவம் உலகம் முழுவதும் ஒன்றே என்னும் உணர்வை மேம்படுத்த பாடுபடும் என்பதை குறிக்கும் வகையில் ஒரே பூமி, ஒரே குடும்பம், ஒரே எதிர்காலம் என்பதை கருப்பொருளாக கொண்டுள்ளது. இது வெறும் முழக்கம் மட்டுமல்ல, நாம் கூட்டாக மேற்கொள்ள தவறிய மனித சூழல்களில் அண்மையில் ஏற்பட்ட மாற்றங்களை கருத்தில் கொண்டு உருவாக்கப்பட்டுள்ளது. ஒரே சூரியன், ஒரே பூமி, ஒரே குடும்பம் என்பது மட்டுமே இனி உலக நாடுகளின் தத்துவமாக இருக்கும். உலகின் நன்மைக்காக G20 நாடுகள் பாடுபட வேண்டும் என்று பிரதமர் நரேந்திர மோடி வலியுறுத்தியுள்ளார். कमल का फूल भारत की पौराणिक धरोहर, हमारी आस्था, हमारी बौद्धिकता, इन सबको एक साथ चित्रित कर रहा है. பிரதமரின் தொலைநோக்கு பார்வையால் வழிநடத்தப்பட்டு இந்தியாவின் வெளியுறவு கொள்கை உலக அரங்கில் தலைமை வகிக்கும் நிலையில் உருவாகி வருகிறது. India will establish a global South center of excellence. This institution will undertake research
on development solutions or best practices of any of our countries, which can be scaled and implemented in other members of the global south. As an example, the digital public goods developed by India in fields like electronic payments, health, education, or e-governance can be useful for many other developing countries. G20 அமைப்பின் பொருளாதார மேம்பாட்டிற்கான ஸ்டார்ட் அப் 20 அலுவல் குழு. G20 உச்சி மாநாட்டிற்கு இந்தியா தலைமைத்துவத்தை ஏற்ற பிறகு அதன் உறுப்பு நாடுகளால் பொருளாதார மேம்பாடு சம்பந்தப்பட்ட செயல்பாடுகளுக்காக ஏற்படுத்தப்பட்டதுதான் இந்த ஸ்டார்ட் அப் 20 அலுவல் குழு. உலக அளவில் உள்ள ஸ்டார்ட் அப் நிறுவனங்களை ஒருங்கிணைத்து அவற்றின் முதலீடுகள் மற்றும் பொருளாதார மேம்பாட்டிற்கான ஆலோசனை வழங்குவது குறித்து இக்குழுவில் விவாதிக்கப்படும். இந்த ஸ்டார்ட் அப் விவாதங்களுக்கான குழு தொடங்கப்பட்ட போது இந்தியா 3 திட்டங்களை வகுத்தது. முதலாவதாக, அனைத்து G20 உறுப்பு நாடுகளின் ஒருமித்த கருத்துக்களின் அடிப்படையில் வரையறைகள் வகுக்கப்பட்டு ஸ்டார்ட் அப் நிறுவனங்களுக்கான கையேடு தயாரிக்கப்படும். இரண்டாவதாக, ஸ்டார்ட் அப் நிறுவனங்களுக்கு தொடக்க நிதி அமைப்பை எளிதாக்குவதற்கும் அதற்கான வாய்ப்புகளை வழங்குவதன் மூலம் இணக்கமான சூழலை உருவாக்குவதற்கும் தேவையான கொள்கை முடிவுகளை உருவாக்குவதிலும் அவற்றை செயல்படுத்துவதிலும் இக்குழு கவனம் செலுத்தும். மூன்றாவதாக, நீடித்த வளர்ச்சிக்கான இலக்குகளை அடைவதில் உள்ள இடைவெளிகளை அகற்றுவதற்கான வழிமுறைகளை உருவாக்குவதில் கவனம் செலுத்தவும் மற்றும் அனைத்து நாடுகளின் பொதுநலன் சார்ந்த துறைகளில் சிறப்பு கவனம் தேவைப்படும் குழுக்களை பிரதிநிதித்துவப்படுத்தவும் இக்குழு தீர்மானித்துள்ளது. பொருளாதாரத்தை மீட்டெடுப்பதில் புத்தாக்க சிந்தனைகளுடன் கூடிய ஸ்டார்ட் அப் நிறுவனங்களின் செயல்பாடுகள் சிறப்பாக இருக்கின்றன. உலக அளவில் ஸ்டார்ட் அப் பொருளாதாரம் அமெரிக்க டாலர் மதிப்பில் 3 டிரில்லியன் ஆகும். கோவிட் பெருந்தொற்று காலத்தில் ஸ்டார்ட் அப் நிறுவன செயல்பாடுகள் உலக அளவில் மிகப்பெரிய மாற்றத்தை கொண்டு வந்தன. இவை நோய் தொற்றினால் உயிரிழப்புகளை தடுப்பது மட்டுமின்றி பொருளாதாரத்தை மீட்டெடுப்பதிலும் முக்கிய பங்காற்றின. G20 உச்சி மாநாட்டின் தலைமைத்துவத்தை இந்தியா ஏற்றுள்ள நிலையில் உலக அளவில் ஸ்டார்ட் அப் நிறுவனங்களின் வளர்ச்சிக்கு ஒத்துழைப்பு வழங்கி அவற்றின் ஒட்டுமொத்த வளர்ச்சியை ஊக்குவிக்க முடிவெடுக்கப்பட்டுள்ளது. આ આંતરરાષ્ટ્રીય પતંગ મહોત્સવ 2023 જેમાં આ વખતે G20ની થીમ ઉપર આધારિત છે. વસુધૈવ કુટુંબકમ એનું સૂત્ર છે. વન અર્થ, વન ફેમિલી, વન ફ્યુચર. ભારત જે વિશ્વના બધા જ દેશોને સાથે લઈને ચાલવાવાળો દેશ છે. ભારત જે એક એશિયાનું કેન્દ્રબિંદુ છે અને વિશ્વના ફલક ઉપર જે પોતાની સંસ્કૃતિની મહેક ફેલાવી રહ્યું છે, એ ભારત અમદાવાદના આંગણે આપ સૌ આમંત્રિત મહેમાનોનું આંતરરાષ્ટ્રીય પતંગ મહોત્સવ 2023માં સ્વાગત કરે છે. આ વખતે આંતરરાષ્ટ્રીય પતંગ મહોત્સવમાં લગભગ 53 દેશોમાંથી 124 આંતરરાષ્ટ્રીય પતંગબાજો, 14 રાજ્યોમાંથી 65 રાષ્ટ્રીય પતંગબાજો અને આપણા ગુજરાતના 22 શહેરોમાંથી 660 પતંગબાજો ભાગ લઈ રહ્યા છે. વડાપ્રધાન શ્રી નરેન્દ્રભાઈ મોદીના નેતૃત્વમાં ભારત પ્રથમવાર G20 દેશોની બેઠકની યજમાની કરી રહ્યું છે. વડાપ્રધાનશ્રીએ ભારતની છબીને વૈશ્વિક મંચ ઉપર જે રીતે ઉજળી બનાવી છે, તેને કારણે આવા વૈશ્વિક મહાસંમેલનો ભારતમાં યોજાવા लाग्યા છે. ગુજરાતને પણ G20ની 15 જેટલી બેઠકોની યજમાની કરવાની તક મળી છે. આ યજમાનીનો આનંદ ઉમંગ આપણે
કાઇટ ફેસ્ટિવલના માધ્યમથી પ્રસ્તુત કરી રહ્યા છીએ. ஒரே உலகம் ஒரே எதிர்காலம் என்ற தத்துவத்தை இனி நாம் பின்பற்ற வேண்டிய கட்டத்தில் இருப்பதால் அனைத்து நாடுகளும், குறிப்பாக G20 நாடுகள் உலகின் நன்மைக்காக ஒருங்கிணைந்து செயல்பட வேண்டியது அவசியம். G20 கூட்டமைப்பின் தலைமை பொறுப்பை ஏற்கும் தருணம் இந்தியாவுக்கு கிடைத்து இருப்பது 130 கோடி இந்தியர்களுக்கும் பெருமை சேர்க்கும் தருணமாகும். ஒரே சூரியன், ஒரே பூமி, ஒரே குடும்பம். புனரமைத்தல், நல்லிணக்கம் மற்றும் நம்பிக்கையின் மையமாக இந்தியாவின் G20 தலைமைத்துவம் ஒளிர நாம் அனைவரும் ஒருங்கிணைவோம். மனிதநேயத்தை மையமாக கொண்ட உலகம் என்ற புதிய முன்னுதாரணத்தை வடிவமைக்க நாம் அனைவரும் ஒன்றுபடுவோம். Chennai seminar will be focusing on tech-enabled learning. The seminar and exhibition that we will organize in Amritsar, which is on the theme based on research and collaboration. Similarly, in Bhubaneswar, when we are talking about future of work and skill development, we will be opening a platform for these countries and our own country to showcase these best practices. And the ultimate one which we are having in Pune, the topic is on foundation literacy, and this will again give us avenues to showcase our best practices there. A seminar on role of digital technology in education on 31st January in Chennai will precede the first meeting of the Education Working Group on the first 2 days of February in the city. ஒரே பூமி, ஒரே குடும்பம், ஒரே எதிர்காலம்.